ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லாருமே கேட்குறது ஆக்சுவலி விஜய் டிவியில் ஒரு சீரியல் முடியவும் மகாநதி எண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தீங்க. பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மகாநதி டாக்ஸ் போகிறது உண்மை. ஆனால் அது இந்த மாதமா இல்லை அடுத்த மாதமா அப்படின்றது மட்டும்தான் கேள்விக்குறியாக இருந்ததே தவிர மகாநதி முடிய போகுது. அதனால தான் டைம் சேஞ்சில் கூட நான் மகாநதிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா கதை கொஞ்சம் எப்படின்னா கதை விஜய் காவேரி சேர்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ விஜய் காவேரி சேர்ந்து அப்படியே முடிக்க போகிறாங்களா, இல்லை விஜய் காவேரி சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்க போகிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். அதனால தான் அந்த டாக்ஸே கொஞ்சம் ஹோலில் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். மேரேஜ் ட்ராக் மாதிரி வச்சாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைக்கும். ஸோ மேரேஜ் இந்த மாதமே நடந்துருச்சு அப்படின்னா மேரேஜ் ட்ராக்கோட இந்த சீரியல் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, தாத்தா ஒரு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணிங்க. சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஏன்னா அந்த பேப்பர் சீன் எடுக்க அவங்க அந்த சீனெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதம் ஷூட் முடியுது. ஆல்ரெடி இந்த மாதம் 2 நாள் ஷூட் இல்லை. இன்னும் இருக்கக்கூடிய மீதி நாட்கள், இன்றைக்கி டேட் 9 ஆகுது. ஸோ 15 வரைக்கும் இந்த ஷூட் இருக்குது. இல்லை அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாச்சும் எடுக்க போகிறாங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா சுவாமி அங்கே ஷூட் இருக்கும் அவருக்கு. அண்ட் எல்பிக்கு வேறு எதனா கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவைலபிள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அப்படியே விஜய் காவேரி சேர்ந்து முடிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு அப்படியே முடிச்சிடுவாங்க இந்த மாத ஷெட்யூலில். இல்லை ஒரு மேரேஜ் மாதிரி பண்ணி அங்கே நமக்கு ஒரு செட்டப் வேணும்னா இன்னும் ஒரு மாதம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த மாதம் முடியுதா அடுத்த மாதம் முடியுதான்றது மட்டும்தான் டவுட்டே தவிர சீரியல் முடியலை அப்படின்றது கிடையாது. சீரியல் முடிய தான் போகுது அப்படின்றது டாக்ஸ், அதான் அந்த சீரியல் முடிக்க போகிறாங்க அப்படின்றது ஆல்ரெடி டாக்ஸ் கோயிங் ஆன் தான். ஸோ பிக் பாஸ் வர வரைக்கும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பிக் பாஸ்க்கு முன்னாடி இவங்க ட்ராக் இந்த மாதிரி கொண்டு போகிறதுனால இந்த டாக்ஸ் போகுதுன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணலாம். இவங்க இந்த மாதம் முடிக்கிறாங்களா அடுத்த மாதம் முடிக்கிறாங்களான்றது அவங்களுக்குமே தெரியாது. ஏன்னா அந்த சீன் பேப்பரை முடிக்க தான் அவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியும். இல்லை மேரேஜ் எபிசோட்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த் 5-6 நாளுக்குள்ளே எடுக்க முடியாது. அதை அடுத்த மாதம் வரைக்கும் கூட போஸ்ட் பண்ணலாம். அதனால தான் வெயிட் பண்ணுங்கள், 2 days வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா காவேரிக்கு விஜய் மேலே லவ் வர மாதிரி நல்ல ரெஸ்பெக்ட் வர மாதிரி எபிசோட்ஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் நமக்கு நிறைய சீன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இப்போ நம்ம எண்டு அப்படின்னு யோசிக்கிறது எண்டு வரப்போகுது. என்றைக்காக இருந்தாலும் ஒரு சீரியல் முடிவு வரப்போகுது தான், இல்லைன்னு சொல்லலை. அது இந்த மாதம் முடியுதா அடுத்த மாதம் முடியுதான்றது நமக்கே தெரியாது. அவங்க ஷூட்டிங்கோட அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாதான், அந்த பேப்பரு எல்லாம் தெரிஞ்சாதான். அண்ட் மேரேஜ் சீக்வன்ஸ் கொண்டு வராங்களா இல்லை அப்படியே முடிக்க போகிறாங்களா அப்படின்றது டேரக்டர்கிட்டையும் அந்த டீம்ஸ் அந்த பேப்பர்லேயும் தான் இருக்குது. அது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணலாம். பட் அஃபிஷியலாக இன்னும் எதுவும் சொல்லலை. பட் அன்அஃபிஷியலாக இந்த மாதமே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது அங்கே இருக்க ஒரு பர்சனுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுமே ஒரு ட்ரஸ்டட் பர்சன் தான். ஸோ வெயிட் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் முடிய தான் போகுது. அதனால் டைம் சேஞ்ச் மகாநதிக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. தேங்க்யூ.